வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஸோ நம்மளுடைய புதிய இனிஷியேட்டிவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்துரு மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் அப்படின்ட்டு புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னா வெறுமனையாக வந்து இது ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எஸ்எஸ்சி ஆகட்டும், டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், குரூப் 4, குரூப் 1, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறைய எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாலிட்டியில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமியில் இருக்கிற இந்த 2011 சென்சஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா முக்கியமான விஷயத்தையும் ஷார்ட்கட் மூலியமா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான், ரைட்டா? ஸோ அதுல ஒரு முக்கியமான டாபிக் தான் வந்து இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். மொத்தம் 17 கோல் இருக்குது. அந்த 17 கோலையும் இன்னைக்கு வெறும் ஒரு 5 நிமிஷத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ரொம்ப ஈஸியா வந்து நம்ம பார்க்க போறோம். 5 நிமிஷத்துல இந்த ஒரு வீடியோவை 2 தடவை நீங்க பார்த்தா போதும், அந்த 17 கோல் வந்து ஈஸியா ஞாபகத்துக்கு இருக்கும். ஏன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 13வது கோல் எது, 12வது கோல் எது, 11வது இலக்கு என்ன அப்படின்றதான் கேட்பாங்க, ரைட்டா? அப்படின்றப்ப இப்போ உங்களுக்கு வந்து இப்போ 9வது கோல் அப்படின்ட்டு 9 அப்படின்ட்டு கேட்குறப்ப ஈஸியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே இதுதான் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வெறுமனையா இந்த ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா. ஓகே, சரி. இப்போ அந்த 17 கோல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னா என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றது ஒரு 17 கோல் இருக்கு. 17 கோல். அப்ப அந்த 17 கோல் அப்படின்றது இந்தியாவுக்கு மட்டும் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. உலக அளவுல எல்லா நாடுகளுக்குமே அந்த 17 கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணது யார் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் தான். சரியா? ஐக்கிய நாடுகளினுடைய பொதுச்சபையால் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ எப்போ முடிவு செஞ்சாங்க? 2015. சரியா? எப்போ முடிவு செஞ்சாங்க அப்படின்னா செப்டம்பர் 2015 முடிவு செஞ்சாங்க. இந்த 17 கோலுமே எப்பொழுது நடைமுறைக்கு வரப்பட்டது அப்படின்னா ஜனவரி 1, 2016 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப கோல் அப்படின்னா ஏதோ ஒரு டைம் பீரியட் இருக்கணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா 2030க்குள்ள இந்த 17 கோலையும் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது இப்போ ஒரு கோல் இருக்குன்னா அந்த ஒரு கோலுக்கு நிறைய டார்கெட் இருக்கும். சரியா? இப்போ 2வது கோல் இருக்குன்னா 2வது கோலுக்கு நிறைய டார்கெட் இருக்கும். இந்த 17 கோல்ல டோட்டலா எத்தனை டார்கெட் இருக்குன்னா 169 டார்கெட் இருக்கு. ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 கோலு, 169 டார்கெட். அது கோலுக்குள்ள டார்கெட் இருக்கும். ஆனா நம்ம மெயினா கேட்கறது 17 கோலுன்னு மட்டும் கேட்பான். ஃபிக்ஸ் பண்ணது வந்து பார்த்துட்டீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. எப்போ வந்து நடைமுறை எப்போ வந்து அதை ஓகே இந்த மாதிரி 17 கோல் கொண்டு வர போறோம்னு சொன்னாங்கன்னா செப்டம்பர் 2015. எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க? ஜனவரி 1, 2016. எப்போக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணணும்? 2030. அவ்வளவுதான், ரைட்டா? ஸோ மெயினாக வந்து இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வறுமையை ஒழிக்கிறது. சரியா? வறுமையை ஒழிப்பது, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மனித உரிமைகளையும் பாலின சமத்துவத்தை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்றது தான். ஓகே, சரி. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், சரியா, நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் இருந்திருக்கான்னு கேட்டால் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்ற ஒரு சில கோல்ஸ்லாம் இருந்திருக்கு. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, உலக அளவில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 17 கோல். இந்த 17 கோலை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துறது வந்து யார் அப்படின்னா நீத்தி ஆயோக் தான். ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. நீத்தி ஆயோக் தான் மாநிலங்களும் சரி யூனியன் பிரதேசங்களும் சரி வருடம் வருஷம் வந்து இது எப்படி வந்து அது வந்து ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு செக் பண்ணுவாங்க நீத்தி ஆயோக், ரைட்டா? சரி, ஓகே. இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் தான். நம்ம வந்து அந்த 17 கோல்குள்ள போயிடலாம். ரொம்ப 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 ஈஸியான ஷார்ட்கட்டோட நம்ம போக போறோம், ரைட்டா? சரி, நம்மளுக்கு நார்மலாவே வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்பவுமே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு வந்து சரி ஓகே முதல் திங்கிங் எப்படி இருக்கும், முதல் தாட் எப்படி இருக்கும்? நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்? நம்ம வந்து வறுமை இல்லாம இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறோம். சரி, அப்போ வந்து நம்ம நார்மலாவே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்டுக்கு வருது நம்ம வந்து படிக்கிறோம், திருப்பி எக்ஸாம்ஸ் எழுதுறோம், திருப்பி அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போறோம். ஏன்னா நம்ம கம்ஃபர்டபுளான லைஃப் இருக்கணும் அப்படின்றதான், வறுமை இல்லாம இருக்கணும். எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வறுமை இல்லாம இருக்கணும் அப்படின்றதான். ஸோ 1 அப்படின்னா பாவர்ட்டி, நோ பாவர்ட்டி, ரைட்டா? 1 வந்து என்ன அப்படின்னா நோ பாவர்ட்டி. ஓகே, அடுத்த கேள்வி. சரி, இதை பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்கட்டு வேற மீதி இருக்கிற எந்த ஒரு கோல்லையுமே வராது. அது அந்த மாதிரி ஷார்ட்கட்டு தான். ஓகே, சரி. இப்போ பாருங்க, இது வந்து 2 வந்து 0 ஹங்கர், உணவு பற்றாக்குறை இல்லை, ரைட்டா? இதுதான் ஷார்ட்கட். இங்க பாருங்க, 2 வந்து நம்ம இப்படி போடுறோம். இசட் பாருங்க, அதே சேம் 2 மாதிரியே தான் போடுறோம். 2வும் இசட் எப்படி இருக்கு? சிமிலரா இருக்கா? அப்ப 2னா இசட்னா 0 ஹங்கர். இந்த 0ன்ற வார்த்தை மீதி இருக்கிற 16 கோல்ல இருக்காது. இசட்ன்ற வார்த்தை மீதி இருக்கிற 16 கோல்ல இருக்காது, ரைட்டா? அதனாலதான் வந்து நான் இந்த இசட் வச்சிருக்கேன். ஸோ 2னா என்னது? இசட். ஓகே, 0 ஹங்கர்.
3. இப்போ நார்மலாக வந்து இங்கே பாருங்க 3க்கு வந்து நம்ம என்ன ஷார்ட் எது வச்சுக்கலாம்னா ஹெல்த்னு வச்சுக்கோங்க. சரி, ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலினுடைய 3வது இலக்கு வந்து என்ன அப்படின்னு கொடுத்து இது ஃபுல்லாக தான் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஹெல்த். இப்போ நார்மலாக வந்து இப்போ டாக்டர் வந்து இருக்காங்க, டாக்டர் வந்து இப்போ பேஷண்ட் கிட்ட வந்து இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது, சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பேஷண்ட் என்ன சொல்கிறாரு, சூப்பராக இருக்குது, இப்போ எனக்கு வந்து சரியாயிடுச்சு. டாக்டர் வந்து பேஷண்ட் கிட்ட கேட்குறாரு, பேஷண்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து எனக்கு சரியாயிடுச்சு, எனக்கு நீங்கள் டேப்லெட் கொடுத்தீங்க சரியாயிடுச்சு. அப்போ வந்து அவர் எத்தனை விரல் காட்டுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு 3 விரல். நம்ம நார்மலாக வந்து காட்டுவோம்ல சூப்பர் அப்படின்னா கையை வச்சு காட்டுவோம் தெரியுமா, சூப்பர் அப்படின்ற சிம்பிள். ஸோ 3 விரல். அப்போ 3 அப்படின்னா ஹெல்த். ஓகே. 4க்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா எஜுகேஷன். சரியா, இல்லைன்னா 4 வந்து குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து இப்போ எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும், நல்ல குவாலிட்டியில் எடுக்கணும்னு தானே சொல்லுவோம், நல்ல குவாலிட்டி. அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 4னா 4. சரியா, 4னா 4னா நல்லா. ரைட்டா, 4 நல்லா. சரியா, நல்ல குவாலிட்டி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டியா என்ன குவாலிட்டி, குவாலிட்டியான எஜுகேஷன். ஓகே. 5. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். அப்போ வந்து பாலின சமத்துவத்திற்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து நார்மலாக இப்போ வந்து ஆணும் பெண்ணும் வந்து இங்கே வந்து ஹேண்ட் ஷேக் கொடுத்துக்கிறாங்க. ரைட்டாக, ஹேண்ட் ஷேக் கொடுக்குறப்பலாம் நம்ம கையில் வந்து எத்தனை விரல் இருக்கும், 5 விரல் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஹேண்ட் ஷேக் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, 5 விரல். அப்போ 5 அப்படின்னா வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. சரியா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகே. 6. ஸோ அப்போ 6 அப்படின்னாலே வந்து நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6 தான் ஞாபகம் வச்சுக்கணும். 6. சரியா, 6 தான் ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து என்னன்னா க்ளீன் வாட்டர் சானிடேஷன். சரியா, க்ளீன் வாட்டரும் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ரைட்டா, ஸோ க்ளீன் வாட்டர். அப்போ 6 அப்படின்னா நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும், ஆறுகளை ஞாபகம் வச்சுக்கணும். 6. அந்த 6ல் எந்த தண்ணி ஓடும், நல்ல தண்ணி தான் ஓடும், க்ளீன் வாட்டர். ரைட்டா, க்ளீன் வாட்டர். அடுத்தது 7. நம்ம வந்து 7ன்றதை நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ ஒரு வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்தில் எத்தனை நாள் இருக்கும், 7 நாள் இருக்கும். கரெக்டாக, ஒரு வாரத்தில் 7 நாள். 7 நாளுமே வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எனர்ஜியோட இருக்கணும். சரியா, ஸோ இதுதான் ஷார்ட்கட், எனர்ஜி. ரைட்டா, அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, மலிவு விலை மற்றும் சுத்தமான ஆற்றல் அப்படின்றது. ரைட்டா, ஸோ அதாவது வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் அந்த எனர்ஜி. ரைட்டாக, இப்போ நம்மளுக்கு ரெனியூபிள் எனர்ஜி, காற்று மூலியமாக கரண்ட் எடுக்கிறோம், திருப்பி சூரிய ஒளி மூலியமாக கரண்ட் எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சன்லைட் மூலியமாக, சன் ஹீட் மூலியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மலிவு விலையிலையும் இருக்கணும், அது போக சுத்தமாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ நம்ம அந்த இதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். 7னா வாரத்தில் 7 நாள் நம்ம எப்படி இருக்கணும், எனர்ஜியோட இருக்கணும். இந்த எனர்ஜின்ற வார்த்தை மீதி இருக்கிற கோல்ஸில் இருக்காது. ஓகே. அடுத்து 8 வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒர்க்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்கனாமிக் க்ரோத்து. சரியா, அதாவது பொருளாதார வளர்ச்சி, வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி. சரி, அப்போ வேலை பார்த்தா தான் பொருளாதாரத்தில் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். அப்போ 8க்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், 8 நம்ம எப்படி போடுவோம், இப்படி தானே போடுவோம், 8 இப்படி தான் போடுவோம். அப்போ இப்படி. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலை பார்க்குறப்ப நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறப்ப கீழே வருவோம். திருப்பி அடுத்து நல்லா கொஞ்சம் வேலை பார்க்க தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம நம்ம வந்து உயர்வோம். ஸோ அப்படியே உயர்வோம். ரைட்டா, ஸோ அப்போ கீழே இறங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயர்வோம். சரியா, வேலை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்து தான் பொருளாதாரத்தில் உயர்வடைய முடியும். ஸோ 8னா இப்படி. ஓகே. அடுத்து 9 வந்து 9 அப்படின்னு தானே எழுதுவோம். இங்கே பாருங்க 9. அப்போ நயன், ஐஎன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்னா பாருங்க உங்களுக்கு என்னதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயம், ஐஎன் இண்டஸ்ட்ரி, ஐஎன் இனோவேஷன், ஐஎன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இண்டஸ்ட்ரி, இனோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். புரியுதா, இண்டஸ்ட்ரி, இனோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இங்கே பாருங்க ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டி. நல்லா பாருங்க, இந்த ரெடியூஸ்டுன்ற வார்த்தை வேற எந்த ஒரு கோல்லையுமே இருக்காது, இந்த 10வது கோலை தவிர. சரிட்டா, அப்போ இங்கே 1லேருந்து 0 வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ரைட்டா, 1லேருந்து 0 ரெடியூஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். ரைட்டா, ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைக்கணும் அப்படின்றது தான். அடுத்தது சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இங்கே பாருங்க நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது பார்த்துட்டீங்கன்னா 11 இருக்குல்ல, நான் எனக்கு எந்த அளவுக்கு வந்து பசுமை இருக்கணுமோ அதே அளவுக்கு எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நகரங்கள் இருக்கணும். ஸோ அப்போ 1 = 1 தான். ஓகேயா, எனக்கு இதுவும் ஈக்குவலாக இருக்கணும், இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா இது இருந்தால் எனக்கு வந்து என்னுடைய சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும், இது இருந்தால்
என்னுடைய பொருளாதார சூழல் வந்து நல்லா இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவும் ஈக்குவலாக இருக்கணும், இதுவும் ஈக்குவல், 1 = 1, ரைட்டா. சஸ்டைனபிள் நகரங்களும் ப்ளஸ் சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்கணும். அப்படி நிலையாக இருக்கிறதுக்கு எனக்கு என்விரான்மெண்ட்டும் இருக்கணும், ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து இண்டஸ்ட்ரீஸும் இருக்கணும், ரைட்டா. ஈக்குவலாக இருக்கும். அடுத்து ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். சரி, இதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்க பாருங்க, 1 2 இருக்கா, 1 2. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம சாப்பிட போகிறது என்னமோ ஒரு வேளை தான், ரைட்டா. இப்போ வந்து நம்ம ஒரு கீரைன்னு எடுத்துக்கோம், நம்ம கீரை எடுத்துக்கலாம். கீரையை வந்து பார்த்துட்டிங்கன்னா கீரை வந்து அதை ஹார்வெஸ்ட் சரியா அறுவடை செய்யறதுக்கு 2 மாதம் ஆகும். நார்மலாக எந்த கீரையாக இருந்தாலும் அறுவடை செய்யறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். ஆனால் அந்த கீரையை வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் எத்தனை தடவை சாப்பிட்றோம், ஒரு தடவை தான். ஸோ அப்போ ஒரு தடவை சாப்பிட்றோம், ஆனால் அந்த ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு வந்து எத்தனை மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, 2 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கன்சம்ஷன். இந்த கன்சம்ஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சம்ஷன் ஆக்சுவலாக வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூஸ் பண்ணுறது. கன்சம்ஷன்னா யூஸ் பண்ணுறது, சரியா, யூஸ் பண்ணுறது, திருப்பி நம்ம வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி இதுதான், ரைட்டா. ஸோ இப்போ ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ ப்ரொடக்ஷனுக்கு நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கலாம், உற்பத்தி செய்கிறது. அப்போ எதை உற்பத்தி செய்கிறோம், கீரையை, சரியா. எதை வந்து யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து கீரை சாப்பிட்றது, ரைட்டா. ஸோ அப்போ ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு 2 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ 1 2. அப்புறம் 13, இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க, கிளைமேட் ஆக்ஷன். கிளைமேட்ல வந்து எத்தனை வார்த்தை இருக்கு, 7. ஆக்ஷன்ல எத்தனை வார்த்தை இருக்கு, 6. 7 + 6 13, ரைட்டா. ஸோ கிளைமேட் ஆக்ஷன், கிளைமேட்ல ஒரு 7 வார்த்தை, ஆக்ஷன்ல வந்து ஒரு 6 வார்த்தை. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 13. நான் இந்த இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டை நான் சொல்கிறேன், ஆனால் அது வந்து 16வது கோலில் நான் சொல்கிறேன், ரைட்டா. ஸோ இதில் ஈஸியாக ஞாபகம், கிளைமேட் ஆக்ஷன் 7 6 13. அடுத்து லைஃப் பிலோ வாட்டர் 14, அதாவது நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், சரியா, அதை வந்து பாதுகாப்பதற்கு. இது பாருங்க, லைஃப் 4 வார்த்தை, பிலோ 5 வார்த்தை, வாட்டர் 5 வார்த்தை, 4 + 5 + 5 14. 4 + 5 + 5 14. அடுத்து நிலத்தில், அப்போ நீரில் இருக்கிறது மட்டும் போதுமான்னு கேட்டால் கிடையாது, நிலத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய வாழ்க்கையை அதை பாதுகாக்கிறதுக்கு. சரி, இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 13 14 15. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, 13 நம்ம நார்மலாக 3 நம்மளுக்கு தெரியும், சரியா. 3ன்றது நம்ம என்ன பார்த்தோம், ஓகே ஒரு செகண்ட், ஓகே, இது வந்து 3 இப்படி தான் போடும். நம்ம நார்மலாக 3 வந்து 3 விரல் காட்டுறாங்க, 3 விரல் காட்டினா டாக்டர் பேஷண்ட் கிட்ட கேட்குறாரு, அவர் வந்து 3 விரலை காட்டி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதுவே 13 அப்படின்றது வந்து என்னன்னா, நம்ம வந்து இப்படி போட்டு இங்கே இப்படி ஒரு சிம்பிள், இப்படி ஒரு சிம்பிளாக கீழே சி மாதிரி 2 சி வந்து திருப்பி போடுறோம். அப்போ இதில் வந்து ஒரு சியை இப்படி திருப்பி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா கிளைமேட் சி. அடுத்து என்ன எழுதுறோம், சி தான் எழுதுறோம், ஆனால் இந்த சி கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள். அப்ப கடல்ல இருக்க உயிரினங்கள் மட்டும் போதுமான்னு கேட்டா கிடையாது, லேண்டு, நிலத்துல இருக்கக்கூடிய உயிரினம், ரைட்டா. ஸோ அப்ப 13 இப்படி 3 போடுறோம். 3ன்றது தனியா தெரியும், 3னா ஹெல்த், ரைட்டா. இங்க 13 அப்படின்றத அப்ப இந்த மாதிரி சி கீழே மேல ஒரு சி, கீழே ஒரு சி திருப்பி போடுறோம். இந்த சியை இப்படி போட்டோம்னா சினா கிளைமேட். அடுத்த சி வந்து பார்த்துட்டீங்கன்னா கடல். அப்ப கடல் மட்டும் போதுமான்னு கேட்டா லேண்டு. ஸோ அப்ப இது 15, இது 14. அடுத்தது 16க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பீஸ், சரியா. அப்போ நம்மளுக்கு நார்மலாகவே வந்து பீஸ், அமைதிக்கான ஒரு சிம்பிளாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா டவ், அதாவது புறா வந்து பார்த்திங்கன்னா டவ்னு சொல்லுவாங்க. அப்போ 4 வார்த்தை, பீஸ் அமைதினா வந்து அமைதி புறா அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல. அப்போ டவ் 4 வார்த்தை, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வரணும்னா 4 16வது கோல் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், 4 ஸ்கொயர். அப்போ அந்த 4 என்னது, டவுன்னு என்ன, அமைதி, அதாவது அமைதி புறா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அமைதின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அடுத்து 17, இந்த கோல் எல்லாத்தையுமே நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அனைத்து நாடுகள் கூடயும் பார்ட்னர்ஷிப். டோட்டலாக 17 கோல் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். 17 கோலையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லா நாடுகளும் வந்து கூட்டமைப்போட ஒன்றாக செயல்பட்டால் முடியும் அப்படின்றதான் 17, ரைட்டா. ஸோ இதுதான் ரொம்ப 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 சிம்பிள், ரைட்டா. இது ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு கிரக்ஸ் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே பாருங்க, கோல். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கக்கூடாது, பாவர்ட்டி, வறுமை இருக்கக்கூடாது. 2வது கோல் வந்து நம்ம என்ன பார்த்தோம், இசட்னு பார்த்தோம். 2ம் இசட்டும் ஒரே மாதிரி இருக்கு, அப்போ 0 ஹங்கர். 3வது என்ன பார்த்தோம், 3னா வந்து சூப்பராக இருக்கேன்னா ஹெல்த்து. திருப்பி 4வது கோல் என்ன பார்த்தோம், 4னா நல்லானா நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன், நல்ல குவாலிட்டி. திருப்பி 5வது என்ன பார்த்தோம், 5 கையில் வந்து 5 விரல் இருக்கு, அப்போ வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க, யாரும் ஒரு ஆணும் பெண்ணும், அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி.
ஆறுனா வந்து ஆறு, சரியா, இந்த ஓடுற ஆறு. அப்போ வந்து அந்த ஆறுல என்ன தண்ணி ஓடும்? நல்ல தண்ணி ஓடும், அதாவது கிளீன் வாட்டர். அடுத்து 7, வாரத்தில் 7 நாள் இருக்கு. வாரத்தில் 7 நாள் நம்ம எப்படி இருக்கணும்? எனர்ஜியோட இருக்கணும். 8ன்றதை நம்ம என்ன பார்த்தோம்? ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் growth. கீழே இறங்கி தான் ஒர்க் பண்ணி திருப்பி மேலே பொருளாதாரத்தில் உயர முடியும் அப்படின்றது. 9 நம்ம என்ன பார்த்தோம்? NINE, இண்டஸ்ட்ரி, இனோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 10 நம்ம என்ன பார்த்தோம்? ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி, 1லேருந்து 0 வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். திருப்பி 11 என்ன பார்த்தோம்? 1 ஈக்குவல் டு 1. 11வது என்ன பார்த்தோம்னா 1 ஈக்குவல் டு 1. அதாவது எனக்கு சிட்டிஸும் வந்து நகரங்களும் இருக்கணும், அதே நேரத்தில் சுற்றுச்சூழலும் இருக்கணும் அப்படின்றத. என்விரான்மெண்ட்டு, அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இண்டஸ்ட்ரீஸும் இருக்கணும் அப்படின்றத. சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், நிலையாக இருக்கணும். அடுத்து நிலையா அப்படின்னா நிலையாக 1 ஈக்குவல் டு 1, நிலையாக இருக்கணும். அடுத்து 12 வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு வேளை கீரை சாப்பிட்றதுக்கு நான் எத்தனை மாதம் வெயிட் பண்ணணும்? 2 மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்றது. ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன். அடுத்து 13, 14, 15 நம்ம அப்படியே வரிசையாக பார்த்தோம். 13 நம்ம என்ன பார்த்தோம்? 1 போட்டு 2 சியை திருப்பி போடுறோம். இப்படி ஒரு சி, இப்படி ஒரு சி. அதையே நம்ம வந்து இந்த சைட் திருப்பி போட்டோம்னா சி, அதாவது கிளைமேட் அப்படின்ற ஒரு வார்த்தை. திருப்பி அந்த சியை திருப்பி நம்ம கீழே போட்டோம்னா இந்த சி வரும், ரைட்டா? கடல். அப்போ கடல் மட்டும் போதுமான்னு கேட்டால் லேண்டு. அடுத்து 16 என்னது? 4 ஸ்கொயர். அப்போ 4னா என்னது? டவுனா என்ன? அமைதி பூரா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. 17, அப்போ 17லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு அனைத்து நாடுகளுடையும் பார்ட்னர்ஷிப்போட இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த ஷார்ட்கட்ஸ் மாதிரியே நான் எல்லாத்துக்குமே நம்ம பிளான் பண்ணியிருக்கேன், ரைட்டாக? கம்ப்ளீட்டாக இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1857 போல கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும். ஸோ அப்போ அந்த சண்டையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் தலைமை தாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டு, நிறைய போருக்கான ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்றத வேணுன்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதை வந்து அப்படியே வரிசையாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான விஷயம் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, பாய்.